8.1ல 15 சம் பார்க்க போகிறோம். 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே 8, 16 ஆகும். அதில் 5 தரவு புள்ளிகள் 2, 4, 10, 12 மற்றும் 14 எனில் மீதமுள்ள 2 தரவு புள்ளிகளை காண்க. சரியா? 7 தரவு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அதில் 5 கொடுத்துட்டாங்க, மீதி 2 கேட்டிருக்காங்க. சரியா? அதோடைய மீன் என்னன்னு சொல்லிட்டாங்க, வேரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் 7 அப்சர்வேஷன். மீன் எவ்வளவு? 8, வேரியன்ஸ் வந்து 16. கொடுத்துருக்க 5 என்ன, 5 டேட்டா என்ன அப்படின்னா 2, 4, 10, 12, 14. மீதி இருக்க 2க்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 7 டேட்டாவையும் கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணணுமா? 7 டேட்டா கூட்டுங்க, 2, 4, 10, 12, 14, எக்ஸ் ஒய். லாஸ்ட்டாக தெரியாத 2 டேட்டா என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறோம். டிவைடட் பை 7. இந்த மீனுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 8 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? இந்த நம்பர் எல்லாம் கூட்டிங்கன்னா 42 வரும். இந்த எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 7 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 7, 8, 56. இந்த ப்ளஸ் 42 இங்கே இருக்கா, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். 56 42 போச்சுன்னா 14. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு? 14. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம் ஷார்ட்டாக அப்படின்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 எழுதிக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே என் அப்படிங்கிறது என்ன? 7. ஸோ 7 அங்கே அப்படியே போட்டுக்கோங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னா எல்லா டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்னு அர்த்தம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எல்லா டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஸோ எல்லா டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டலாமா? 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 14 ஸ்கொயர். தெரியாத 2 என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. சரியா? இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. 7 கீழே அப்படியே இருக்கட்டும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 14 ஸ்கொயர் பண்ணால் 196, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 7 மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. 8ன்னா என்னது? மீன். ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்னா 460 வரும். 460 டிவைட் பை 7 மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இந்த மைனஸ் 64 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கா, அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் 64 மாறும். ஸோ 16 64 கூட்டினா என்ன வரும்? 80 வரும். இந்த 7 இங்கே டிவைடில் இருக்கு இல்லையா, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். 80 × 7 என்ன வரும்? 460 வரும். சரியா? இப்போ 80 × 7 என்ன வரும்? 560. இந்த ப்ளஸ் 460 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 460 மாறும். 560 420 போச்சுன்னா 100. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது என்னது? 100. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. சரியா? ஸோ 1ல் என்ன கிடைச்சது நம்மளுக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சது பாருங்க. 1வது ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 கிடைச்சதா? ஸோ அந்த வேல்யூ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம் இந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது? 14. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன கிடைச்சது? 100 கிடைச்சது. இந்த ஃபார்முலாக்குள்ளே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். 2 × 100 என்ன வரும்? 200. இந்த ப்ளஸ் 196 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 196 மாறும். சரியா? ஸோ 200ல் 196 போச்சுன்னா 4. எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வேணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். புரியுதா? ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் 2ஆக இருந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 2ஆக இருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 14ஆக இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு கேஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2ஆக இருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் 14ஆக இருந்துச்சுன்னா என்ன வரும்? இது எப்படி கூட போடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இது வந்து ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்தோம், இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. சரி, இது வந்து 3லேருந்து எடுத்தோம், இது வந்து ஈக்குவேஷன் 1 இப்படி வச்சுக்கோங்க. இது சப்ட்ராக்ட் ஆகிடுமா? என்ன வரும்? இதே கூட்டினா எக்ஸு 2x, இதே கூட்டினா 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 16/2 கேன்சல் பண்ணால் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. சரியா? எக்ஸோட வேல்யூ 8ன்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14.
ஸோ எக்ஸோட வேல்யூ 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 8 + y = 14, y = 14 - 8, y = 6. சரியா? எப்போ அப்படின்னா x - y யோட வேல்யூ 2 ஆகும், x + y யோட வேல்யூ 14 ஆகும் இருக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ 8, y யோட வேல்யூ 6. இதுவே அப்படியே மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ x - y யோட வேல்யூ என்னது -2, x - y யோட வேல்யூ -2. ஈக்குவேஷன் 1 படி x + y யோட வேல்யூ எவ்வளவு 14. இப்போ சால்வ் பண்ணுங்க. -y + y கேன்சல் ஆயிரும். 2x = 14 2 போச்சுன்னா 12. ஸோ x = 12/2 கேன்சல் பண்ணால் 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 6. எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 என்னது x + y = 14. ஸோ 6 + y = 14, y = 14 - 6, y = 8. சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ 6, y = 8. இதான் ஆன்சர்.